சமையல் எவ்ரிடே வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு புதுவிதமான டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வெங்காயம் மட்டும் இருந்தாலே நல்லா சூப்பராக நம்ம பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு இந்த மாதிரி வெங்காயத்தை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா நமக்கு உதிரி உதிரியாக வந்துடும். நல்லா பிசைஞ்சாச்சு, ஓரளவுக்கு உதிரி உதிரியாக ஆயிடுச்சு. நம்ம அடுத்து மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சியை தோல் சீவிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகா ரொம்ப பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது ரெண்டையும் உள்ளே சேர்த்துக்கலாம். நீங்கள் ஒரு வேளை பச்சை மிளகா வேண்டாம்னு நினச்சிங்கன்னா பச்சை மிளகாவை ஸ்கிப் பண்ணிடுங்க. பொடியாக கட் பண்ண மல்லி இலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது கூட 2 கொத்து கருவேப்பிலையை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் சீரகம், இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கிறேன். ஏற்கனவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நல்லெண்ணெய்க்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் இல்லைனா நார்மல் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே வெங்காயம் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உப்பு காரம் எல்லாமே எல்லா பக்கமும் நல்லா பரவும். வெங்காயமும் நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மொத்தமாக சேர்த்துற வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மூணு தடவையாக 1/2 கப் அளவுக்கு நான் பச்சரிசி மாவை சேர்த்துருக்குறேன். இது கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்ல ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி ஒரு உருண்டை ஷேப்புக்கு வர்ற மாதிரி இதை நம்ம விரவி எடுத்துக்கலாம். மொத்தமாக ஊற்றிட வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா விரவி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்ல ஒரு உருண்டை ஷேப்புக்கு நம்ம இதை உருட்டியாச்சு. இந்த மாவில் இருந்து ஒரு சின்ன சைஸ் உருண்டை நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கையில் இந்த மாதிரி உருட்டிட்டு உள்ளங்கையில் வச்சு லைட்டாக ஒரு சின்ன உருட்டிட்டு நம்ம வடைக்கு தட்டுற மாதிரி இந்த மாதிரி தட்டி எடுத்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி அழகாக நம்ம உருட்டி எடுத்தாச்சு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே சின்ன சின்ன ரவுண்டாக நம்ம உருட்டி எடுத்துடலாம். நம்ம மாவு பிசையும் போதும் அதிகமாக தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சிடக்கூடாது. அப்புறம் நமக்கு வடை மாதிரி இந்த மாதிரி தட்டுறதுக்கு வராது. அப்புறம் எண்ணெயும் அதிகமாக குடிக்கும். இந்த மாதிரி உள்ளங்கையில் இப்படி பண்ணாலே நல்ல அழகான ரவுண்ட் ஷேப் வந்துடும். நம்ம எல்லா மாவுலையுமே இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம ஒவ்வொரு பீஸாக போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒவ்வொரு பீஸாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுக்கோங்க. 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோம் அப்படின்னா வெங்காயம் மட்டும் கருகி போயிடும். அப்புறம் மாவு சரியாக வேகாது, நமக்கு கிறிஸ்பியாகவும் இருக்காது. அதனால் ஸ்லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு நுரையெல்லாமே அடங்கிருச்சு. நம்ம வெளியில் எடுத்துடலாம். எண்ணெய் எல்லாத்தையும் நல்லா வடிச்சிட்டு வெளியில் எடுத்து வச்சுருங்க. குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ மொறுமொறுப்பாக சூப்பராக இருக்குன்னு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நீங்களும் இந்த டேஸ்டியான மொறு புதுவிதமான இந்த ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சமையல் எவ்ரிடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.